சென்னை அடையாறு பகுதியில் போதை மயக்கத்தில் சாலையில் படுத்து கிடந்த இருவரை போலீசார் தட்டி எழுப்பியும் எவ்வித அசைவுமின்றி கிடந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகின. சென்னை கண்ணகி நகரில் கஞ்சா போதையில் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபட்டவர்களை பிடிக்க முயன்ற போலீசாரை கல்லால் அடித்தும் கத்தியால் குத்த முயன்றதன் அதிர்ச்சியூட்டும் காட்சிகள். சென்னை சூளைமேட்டில் பெண் சாப்ட்வேர் என்ஜினியர் தங்கியிருந்த அறையிலிருந்து 1 கிலோ 300 கிராம் எடை கொண்ட முதல் தர கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார். சென்னை பல்லாவரத்தில் போதையில் ரகளையில் ஈடுபட்ட நபர்கள் தட்டி கேட்ட போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதுடன் ரோந்து வாகனத்தை அடித்து உடைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை கே நகர் கன்னிகாபுரம் கங்கையம்மன் கோயில் சித்ரா பௌர்ணமி திருவிழா கூட்டத்திற்குள் புகுந்த ரவுடிகள் சிலர் பொதுமக்களை கத்தியால் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. மதுரை அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவரை கஞ்சா போதையில் இளைஞர்கள் சரமாரியாக தாக்கி காயத்தை ஏற்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே 60 வயதான காஜா மொய்தீன் என்பவரை பட்டா கத்தியால் தலையில் வெட்டி பணம் பறித்த கஞ்சா போதை கும்பல் ஒன்று தடுக்க சென்ற சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா என்பவரின் கையையும் வெட்டியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டாறு பகுதியில் ஒரு வீட்டில் கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பது தெரியவந்தது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகளோட கடலூர் வந்த அரசு பேருந்து முன்னாடி மது போதையில ஒரு நபர் திடீர்னு குறுக்க வந்திருக்காரு. இதுல மது போதையில் இருந்த நபர் அரசு பேருந்து நடத்துனரை சரமாரியா தாக்கியதாகவும் கூறப்படுது.